ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு FFT எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் பிக்சல் தான் தம்ப்நெயில் பண்ணுறீங்க. ஆனால் இந்த பிக்சல் லேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தம்ப்நெயில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. இதை நீங்கள் பிக்சல் லேப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, ஒரு மாதமாக யூஸ் பண்ணுறேன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஹைடன் ஃபியூச்சர்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் அப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து இது ஓகே இந்த போன தம்ப்நெயில் பண்ணது இப்போ நான் ஓகே தண்டே இது மோடி ஏபிக்க நண்பா, அதனால் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகேவா, தம்ப்நெயில் டியூட்டோரியல் ஏதாச்சும் வந்து ரொம்ப தம்ப்நெயில் பண்ணியிருப்பீங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயிலை முடிச்சிருப்பீங்க. ஓகேவா, முக்கால்வாசி நான் சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலை எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பீங்க. முக்கால்வாசி முடிச்சிருப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கேமில் கூப்பிட்டுருப்பான். தம்ப்நெயில் வந்து பாதியோடு நின்றுடும். அப்படிலாம் உங்கள் ஃபோனை யாராச்சும் கேட்டுருப்பாங்க. அப்படிலாம் டக்குன்னு ஒரு வேலை வந்துடும். அதை தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வெளியே க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த தம்ப்நெயில்ங்கிறது வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மாதிரி தெரியுதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ யாராச்சும் உங்கள் ஃபோனை வந்து யாராச்சும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பையனோ கேம் விளையாட கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேவ் ப்ராஜெக்ட்னு இருக்கா, அந்த சேவ் ப்ராஜெக்ட் தந்துருங்க. ஓகேவா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெமோ தானே பண்ணதுனால டெமோன்னு வந்து பார்த்தீங்கன்னா தந்துடுறேன். நீங்கள் சும்மா ஏதாச்சும் நேம் தந்து சேவ் பண்ணி ஓகே தந்துருங்க. இப்போ பாதி இது முடிச்சுட்டேன் ப்ரோ, இன்னும் பாதி இது தம்ப்நெயில் பண்ண வேண்டிய இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, யாராச்சும் ஃபோனை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணாமல் சேவ் ப்ராஜெக்ட் தந்துருங்க. சேவ் ப்ராஜெக்ட் வந்து இப்போ பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பிக்சல் லேப் வந்து இப்போ கேமெல்லாம் விளாண்டுருப்பான். நீங்கள் வெளியே ஒரு வேலையாக போயிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து அந்த தம்ப்நெயிலே இருக்காது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறது, மேலே நம்ம சேவ் ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுட்டோம். மேலே 3 புள்ளி தெரியுதா, அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி ஓப்பன் PLP ஃபைல்னு இருக்கா, அந்த ஓப்பன் PLP ஃபைல் அந்த டெமோன்னு இருக்கா, அந்த டெமோங்கிறது அப்படியே இருக்கும். ஓகேவா, நான் பாருங்கள் எல்லா தம்ப்நெயிலும் இப்படி இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா, இப்போ டக்குனு இந்த தம்ப்நெயிலை வந்து நான் இது வரதான் முடிச்சிருக்கேன். ஓகேவா, இது வரதான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்குது. டக்குனு எங்கள் அம்மா வந்து ஒரு வேலை சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில ஒர்க் வந்துருச்சு, கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க, வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ் ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்பு, வெறித்தனமான ஒரு வேறு லெவலான டிப்ஸ். ஓகேவா, ரெண்டாவது டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நான் இந்த பேர் எழுதியிருக்கேன், உங்கள் அக்கௌண்ட் ஹேக் அந்த மாதிரி எழுதியிருக்கேன்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலராக தரணும் ப்ரோ. இப்போ உங்களுக்கு ஒரு கலரு, அக்கௌண்ட்டுக்கு ஒரு கலரு, ஹேக்குக்கு ஒரு கலர் தரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு உங்கன்னு மட்டும் தனியாக எழுதுவீங்க, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு மட்டும் தனியாக எழுதி அதுக்கு கலர் தருவீங்க. நீங்கள் தான் எப்படி பண்ணுவீங்க, இப்போ தந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, டெக்ஸ்ட்டு போய் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்படின்னு போட்டுருவீங்க. உங்கள் போட்டு அதுக்கப்புறம் இந்த உங்கள் இருக்குல்ல, இந்த உங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு கலர், இதுக்கு மட்டும் நீங்கள் கலர் தருவீங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுன்னு தனியாக எழுதி கலர் தருவீங்க. ஆனால் நீங்கள் நான் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் எழுதியிருக்கேன். பார்த்தா தெரியும், பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஒன்றா தான் எழுதியிருக்கேன். ஆனால் இதுக்கு நம்ம வெரைட்டியாக கலர் தரோம்னா அதிலே இந்த வந்து இந்த கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கலர் அப்படின்னு அந்த கலரில் போனீங்கன்னா கீழே வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் சத்தியமாக பார்த்துருக்கே மாட்டீங்க, வெறும் கலர் இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துப்பீங்க. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க கைஸ். ஓகேவா, இந்த ஆப்ஷனில் இப்படி நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா இப்போ உங்கள் இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும் நான் ரோஸ் கலர் வச்சுருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், ஓகேவா, அது அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹேக்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கலர் வச்சாச்சு, இல்லை ப்ளூ கலரில் நீல கலர் பார்த்தீங்களா, கலராக பார்த்தீங்கன்னா தந்தாச்சு. இதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்கௌண்ட்லேயே கலராக தரோம்னா அதுவும் முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு மட்டும் ஒரு கலர், இந்த ஏ மட்டும் வச்சு வைங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதே கொடி மாதிரி எழுதுறேங்க. ஓகேவா, இப்போ அக்கௌண்ட் இருக்குல்ல, இப்போ கொடி மாதிரி எழுதலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஓவில் மட்டும் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ தந்துட்டேன். ஓகேவா, ஒயிட்டில் ப்ளூ. ஓகேவா, ஒயிட்டு தந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இது மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன், இந்த ஹேக்குன்னு வச்சுட்டோம். ஓகே, இது ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்களேன், அந்த ஹேக்குக்கு இப்போ நம்ம வேறு கலர் தந்துடலாங்க. ஓகேங்க, ஹேக்குக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், ஒரு ப்ளூ கலர். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஹா நான் இன்ட்டு தந்துட்டேன் நான்வா. ஓகேவா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக கலர் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கும். இப்போ ஏபி ஃபாண்ட்னு இருக்கா, ஏபி ஃபாண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ இது எழுதிட்டீங்க ப்ரோ, நான் இதுக்கு வந்து ஒரே லெட்டராக வந்து இப்போ வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டீங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா இது எழுதுறேன். இவ எழுதிட்டு இதுக்கு ப்ரோ நான் வந்து
மல்டிபிள் ஃபாண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஒவ்வொருக்கும் தனித்தனி ஃபாண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏபி ஃபாண்ட்லேயே அதே மெத்தட் தான். இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓகேவா, இப்போ எல்லாத்துக்கும் நான் வித்தியாசமாக வைக்கிறேன். இப்போ உங்கன்னு இருக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சம் ஏதோ ஒரு ஃபாண்ட்டு மாற்றிட்டேன் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டு இருக்குல்ல அதுக்கு ஒரு ஃபாண்ட்டு ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்குல்ல அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டுயூன்னு இருக்குல்ல சும்மா அது போட்டது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டு ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள், ஒரு தரமான ஃபாண்ட்டு வைக்கலாம் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்டியூன்னு இருக்குல்ல இதுக்கு ஒரு ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபாண்ட்டே வச்சிடலாம் ஓகே. வேறு ஃபாண்ட்டு வச்சாச்சு ஓகே. பாருங்கள் வெவ்வேறு ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்கோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஃபாண்ட்டு தரணும், தனித்தனியாக கலர் தரணும். இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு வேறு லெவலான மெத்தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன்ல உங்களை பார்த்தா தெரியும், பின்னாடி பேக்ரவுண்டு பிளாக் கலரு மேலே வந்து ஒயிட் கலர். இது எப்படி பண்ணணும்னா இப்போ தந்து டெக்ஸ்ட்டு தந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்னா ஓகேவா. இப்போ நான் FFT கேமர்னு எழுதிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ பின்னாடி இந்த மாதிரி பேக்ரவுண்டு கருப்பு கலர் வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கலர் தந்துடுவீங்க. இப்போ FFT கேமுக்கு நான் ஒயிட் கலர் தந்துட்டேன். இப்போ ஒயிட் கலர் தந்து இப்போ நீங்கள் பின்னாடி கருப்பு கலர் வைக்கணும்னா நீங்கள் அந்த நடுவில் மூணாவது ஒன்று இருக்குல்ல இதில் வந்து சேஃப்ஸு தந்துடுவீங்க. சேஃப்ஸு தந்து இதை சிறுசு பண்ணி இது வச்சு இதை டிக்கு தந்து அதுக்கப்புறம் இதுக்கு கலர் செட் பண்ணி ஓகேவா. இதுக்கு நீங்கள் கலர் செட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரம் பேக் தந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பிளாக் வரும். ஆனால் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பண்ணலாம் நான் ஓகே. அது சிம்பிளாக பண்ணலாம். சிம்பிளாக எப்படி ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த நம்ம FFT கேம்னு நான் எழுதிட்டேன். FFT கேம்னு எழுதிட்டு இருக்கா ஏ அந்த ஏல வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏபி ஃபாண்ட்டில் சும்மா ஒரு ஃபாண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோ. நான் அதே அந்த லெமன்டிக் ஃபாண்ட்டு அந்த மஸ்ட்டு வச்ச லெமன்டிக் ஃபாண்ட்டே வச்சுட்டேன் ஓகேவா. அப்புறம் அப்படியே தள்ளிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டு கலர் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் என்ன கலர் வேணாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ பிளாக்னா பிளாக் வச்சுக்கலாம். பிளாக் வச்சுட்டு இந்த லெஃப்ட் பெண்டிங் இருக்குல்ல இந்த லெஃப்ட் பெண்டிங் பண்ணால் அந்த சைடு ஆப்பில் போகும். இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் லைட் பெண்டிங்கும் நீங்கள் லெஃப்ட் பெண்டிங் என்ன வைக்கிறீங்களோ அதே வைங்க, வேறு லெவலில் யூனிக்காக இருக்கும். அப்புறம் டாப் பெண்டிங்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கும் நண்பா ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாட்டம் பெண்டிங்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெடியூஸ்னா அப்படியே ரவுண்டாக பார்த்தீங்கன்னா வரும் ஓகே. இது பாருங்கள் அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வந்து ஒரு இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். இது வந்து ஒரு வேறு லெவல் மெத்தடு. இதை வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் தம்ப்நெயில் மேக் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 இது இங்கே வச்சுருக்கேன்ல ஓகே. நான் என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ யூடியூப் வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது தனியாக தூக்கி ஓகே வெயிட் பண்ணுங்கள், இது தனியாக தூக்கி கொண்டு வர வைக்க இது தனியாக தூக்கி கொண்டு வர வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இதுவெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் நண்பா ஓகேவா. இப்போ அந்த மேலே 3 புள்ளி இருக்கா, மேலே 3 புள்ளிக்கு கீழே ஒன்று தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இந்த கீழே வந்து உங்களுக்கு இந்த ரைட் ஆப்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் பாருங்கள், ரைட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி இப்போ நான் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் சென்டராக ஒன்று தெரியுது பாருங்க ஓகேவா. அது சென்டராக ஒன்று தெரியுதா, அந்த சென்டரை கிளிக் பண்ணி ஓகே தந்துட்டிங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்துடும். இப்போ நீங்கள் ரெண்டுமே நகர்த்திங்கன்னா ஒன்றா தான் போகும். நான் இது ஒரு டெமோ தான், இது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேவா. இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் இதை வச்சு வேறு எதுவும் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் சொல்ல வர்றேன். இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஓகே பாருங்கள் வேறு லெவலில் பாருங்கள். இது ரெண்டுமே நம்ம சேர்த்தா இப்போ ரெண்டுமே ஒரே அடியாக நகர்த்தலாம், ரெண்டுமே ஒரே அடியாக இந்த மாதிரி பண்ணலாம் ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் தம்ப்நெயில ஃபாலோ பண்ணிக்கோங்க. 8 நிமிஷம் போயிருக்கு. நம்ம முடிஞ்சால் பார்ட் 2 பார்ட் 3 பாட்டாக வரலாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் போட்டால் பார்க்க மாட்டீங்களா, வீடியோவில் தான் வீடியோ பார்த்து ரொம்ப இதில் எத்தனை டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். 5 இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் தான் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டாபா சி யூ பாய் கஷ் பாய் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வேற மாதிரி